நீ என்னிடம் எதை கேட்டாலும் அது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். எனக்கு இப்பொழுது என்னுடைய மகனின் உயிர் திரும்ப கிடைக்க வேண்டும். எனது மகனின் உயிரை திருப்பி தந்து விடுங்கள். நான் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பூஜை செய்கிறேன். வேறு எதுவும் உங்களிடம் கேட்க மாட்டேன். என்னுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்து விடுங்கள். நான் உனக்கு உன்னுடைய மகனை அளிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் உன்னுடைய விருப்பத்தை என்னால் நிறைவேற்ற இயலவில்லை. தாயே, நான் தங்களிடம் யாசகம் கேட்கிறேன். தயவு செய்து என் மகனை திருப்பி கொடுத்து விடுங்கள். மானசா தங்களின் புதல்விதானே. அவர்கள் கூறியதற்காக தயவு செய்து என் மகனின் உயிரை திரும்ப கொடுத்து விடுங்கள். நாங்கள் உனக்கு இதைதான் புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தோம் மானசா. நாம் தேவர்கள் தேவிகள் என்பதனால் சாதாரண மனிதர்களை விட நாம் விசேஷமானவர்கள் என்று நாம் நினைக்கக்கூடாது. இன்னொன்றும் இருக்கிறது மானசா. நாம் தேவர்கள் தேவிகள் என்பதனால் நம்மிடம் எதையும் செய்யும் சக்தி இருக்கும் என்று நாம் நம்பக்கூடாது. அது உண்மை அல்ல மகளே. உண்மையிலேயே நாம் செய்யும் நல்ல செயல்களினால் இந்த சக்தி நமக்கு கிடைக்கும். நமது செயலினால் கிடைக்கும் இந்த சக்தியால் தான் தேவர்கள் தேவியரின் ஸ்தானம் ஒருவருக்கு கிடைக்கும். தாங்கள் கூறுவது உண்மைதான் தாயே. நான் தான் அறியாமையில் இருந்திருக்கிறேன். நான் உண்மையை புரிந்து கொள்ளவில்லை. தாங்கள் எனக்கு புரிய வைத்து விட்டீர்கள். எனக்கு இப்பொழுது நன்றாக புரிந்து விட்டது தாயே. தங்களுக்கு கிடைத்த ஸ்தானம் எவ்வாறு கிடைத்ததென்று எனக்கு புரிந்துவிட்டது. அனைத்தையும் நான் புரிந்து கொண்டேன் தாயே.
ஒரு குழந்தையை பெற்றெடுக்க இயலாது என்ற சாபம் தங்களுக்கு கிடைத்த பின்பும் கூட தாங்கள் கார்த்திகேயனை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தீர்கள். அவர் தேவர்களின் சேனாபதியாக இருக்கிறார். தாங்கள் மண் சிலைக்கு உயிரளித்து சுப செயல்களுக்கு ஆரம்பமான கணேசனை இவ்வுலகிற்கு அளித்தீர்கள். இப்பொழுது தாங்கள் லக்ஷ்மி சந்திரனுக்கும் உயிரளித்து விட்டீர்கள். ஆனால் எனக்கோ நான் புரிந்த ஒரு செயலால் என் மனம் எக்கணமும் சங்கடத்தில் இருக்கும். நான் என்னுடைய சுயநலத்திற்காக சந்திர சௌதாகரின் 6 புதல்வர்களையும் அழித்து விட்டேன். மானசா, அந்த 6 பாலகர்களுமே இறந்து விட்டார்கள் என்பதை நீ நம்புகிறாயா? இவர்கள் அனைவருக்கும் எவ்வாறு உயிர் கிடைத்தது மகாதேவா? நான் தான் இவர்களை அழித்தேன் மகாதேவா. உனது தாய் மகாகாளியின் ரூபமாவாள். அவளே அழிவு, அவளே மோட்சமும் ஆவாள். பாசத்தின் முழு உருவமே இவள்தான். தனது மகளை சரியான மார்க்கத்தில் கொண்டு செல்ல பாசத்திற்குரிய மகன்களை எவ்வாறு இழக்க துணிவாள்? தங்கள் இருவருக்கும் முன்பே நடக்கவிருப்பது அனைத்தும் அறிந்திருப்பீர்கள் அல்லவா தாயே? ஆனால் நான் இது அனைத்துமே அறியாதவளாக இருந்து விட்டேன். அனைத்துமே எனக்கு சாதகமாக நிகழ்கிறது என்று நினைத்தேன். ஆனால் என்னுடைய அகங்காரத்தில் நான் இதை மறந்துவிட்டேன். இருப்பினும் தாங்கள் தங்களுடைய பக்தனுக்கு இப்படி ஒரு அநியாயத்தை நிகழவிட மாட்டீர்கள் என்று மறந்துவிட்டேன். இது என்னுடைய அறியாமைதான். நான் ஒரு தேவியாக மாற முடியும் என்று நான் நினைத்தது மிகப்பெரிய தவறு. என்னை மன்னித்து விடுங்கள். என்னால், என்னுடைய அறியாமையினால் தங்களுக்கும் மகாதேவருக்கும் இத்தனை சிரமங்களையும் வலிகளையும் தாங்க வேண்டிய அவசியம் வந்தது. சில நேரங்களில் குழந்தைகள் கூட பெற்றோர்களுக்கு சிலவற்றை புரிய வைப்பார்கள். உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக எங்களது முயற்சி வெற்றியடைந்து விட்டது. நீ எங்களுக்கு திரும்ப கிடைத்து விட்டாய் மானசா. ஒரு மகளாக நான் உன்னை மீண்டும் பெற்றுவிட்டேன். இவர் எப்பொழுதும் உங்களின் பக்தனாக இருந்தார், இருப்பார், இருக்கப் போகிறார். ஒரு பக்தனானவன் ஒருவருக்கே பூஜை செய்ய வேண்டும் என்ற நியதி ஏதுமில்லை. அனைவரினுள்ளும் நான் வசம் கொண்டிருப்பேன். எனக்கு நீ முக்கியத்துவம் வாய்ந்தவள்தான். ஏனெனில் எனது சக்தியால் நீ உருவாக்கப்பட்டாய். ஆம் மானசா, எந்த ஸ்தானத்தை நீ பெற வேண்டும் என்று நினைத்தாயோ இதன் பிறகு உனக்கு சொந்தமாகும்.
எங்கள் மகளாக இருப்பதனால் இந்த ஸ்தானம் உனக்கு கிடைக்கவில்லை. இந்த ஸ்தானமானது உனக்கு உன்னுடைய செயலினால் நீ விருப்பப்பட்ட ஸ்தானம் உனக்கு கிடைக்கிறது மானசா. இன்றிலிருந்து நீ மகாதேவரின் விருப்பமான மகள் மானசா மட்டுமல்ல, இதன் பிறகு நீ அனைவருக்கும் நீ தேவி மானசாவாக அறியப்படுவாய். விஷம் மனதிலோ உடம்பிலோ இருந்தாலோ சரி, அனைத்து விஷத்தையும் அழிக்கும் தேவியின் உருவத்தில் உன்னை இதன் பிறகு இந்த உலகம் உன்னை பார்க்கும். தாயே, தேவி மானசாவிற்கு நான் பூஜை செய்ய விரும்புகிறேன். அதற்கு இந்த பூஜைக்கு மிகவும் தேவையான ஒரு விஷயத்தை நான் உருவாக்கியாக வேண்டும். இந்த இடத்தில்தான் அனைவரும் எனக்கு பூஜை செய்ய வேண்டும். இதுதான் நீ விரும்பிய ஸ்தானம். இதன் பிறகு பக்தர்கள் பக்தியோடு உன்னை பார்ப்பார்கள் மானசா. அதன் பிறகு பக்தர்கள் இதுதான் எங்கள் மானசா தேவியின் ஸ்தானம் என்பார்கள். செல் மகளே. இல்லை மகளே, தேவிகளோ தேவர்களோ இடது கையினால் அல்ல, எப்பொழுதும் வலது கையினால் தான் அர்ச்சனை செய்ய வேண்டும். நெல். ஒரு நீண்ட யாத்திரைக்கு பிறகு ஒரு தேவியாக இருப்பதற்கான அர்த்தம் என்னவென்று எனக்கு இப்பொழுதுதான் நன்றாக புரிந்திருக்கிறது. இந்த படிப்பினையால் என் மனது முற்றிலும் மாறிவிட்டது. தன்னுடைய நல்ல செயல்களினால் மட்டுமே அனைத்து தேவர்களுக்கும் தேவிகளுக்கும் உண்டான ஸ்தானம் அவர்களுக்கு கிடைக்கின்றது. அதனால் நான் எப்பொழுதும் அவர்களுக்கு என் நன்றியை செலுத்த விரும்புகிறேன். உன் மனதில் என்ன இருக்கிறது மகளே? தாயே, உலகத்தில் உள்ள அனைத்து தேவர்களுக்கும் தேவிகளுக்கும் ஆராதனைகளை அனைவரும் வலது கையால் செய்வார்கள் அல்லவா? ஆனால் எனக்கு பூஜை செய்யும் பொழுது என் பக்தர்கள் இடது கையினால் ஆராதனை செய்ய வேண்டும் என்று விருப்பம் கொள்கிறேன் தாயே.
வில்வ பர்வதத்தில் இருக்கும் இந்த ஆலயத்தில்தான் இனி தேவி மானசா பக்தர்களுக்கு காட்சியளிக்கப் போகிறாள். தனது அனைத்து பக்தர்களின் விருப்பங்களையும் அவள் நிறைவேற்றுவாள். ஒரு தாயாக இன்று நான் என் மகளை நினைத்து பெருமைப்படுகிறேன். அவளுக்கென்று ஒரு ஸ்தானத்தை உருவாக்கிவிட்டாள் என்பதற்காக மட்டுமல்ல, இதன் பிறகு அவளை தேடி வரும் பக்தர்களின் மனதிலும் ஒரு விசேஷமான இடத்தை தக்க வைத்துக் கொள்வாள். மகாதேவரே, தாயே, நான் தங்களுக்கு எவ்வாறு நன்றி கூறுவது? தாங்கள் எனக்கு சகோதரியை மட்டுமல்ல, அவளுடைய ஸ்தானத்தை மிகவும் உயர்த்தியுள்ளீர்கள். அவளுக்கு ஒரு தேவியின் உருவத்தை அளித்திருக்கிறீர்கள். தாயே, உங்களுடைய ஆசீர்வாதத்தால் மானசாவின் இந்த யாத்திரை சுபமாக முடிந்துவிட்டது தாயே. ஏனென்றால் விஷத்தோடு இவள் பிறந்ததினால் அவளிற்குள் இருக்கும் விஷமே அவளை அழித்துவிடும் என்று நினைத்தேன் தாயே. இதுவே மகாகாளியின் லீலையாகும். சமுத்திரத்தில் பிரளயம் ஏற்படுகையில் ஒரு தாரணியாக மகாகாளி எனக்கு சகாயம் புரிந்தாள். ஆனால் இம்முறை மகளான மானசாவிற்கு உதவி செய்திருக்கிறாள். விஷம் சாபமாக இருந்தாலும் உடலிலோ மனதிலோ இருந்தாலும் அதற்காக 2 உபாயங்கள் உள்ளது. அதை வாழ்வின் ஒரு அங்கமாகவே எண்ணி அதனை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். நானும் மானசாவும் ஏற்றுக்கொண்டதைப் போன்று. இல்லையெனில் மனதளவில் விஷம் முழுமையாக பரவிவிட்டால் அது நம்மையே அழித்துவிடும். எங்கிருந்து ஒருவரின் ஆரம்பமானது தொடங்குகிறதோ அங்கு அழிவும் நிர்ணயிக்கப்பட்டுவிடும். நிலைமை என்னவாக இருந்தாலும் சரி, ஒன்று மட்டும் நிச்சயமாகும். யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய செயலின் பலனினால்தான் அவர்களுக்கு ஸ்தானம் எப்பொழுதும் கிடைக்கும். இவளை என்னுடைய சகோதரி என்று சொல்லிக்கொள்ள நான் பெருமை கொள்கின்றேன். மானசாவின் இந்த அத்தியாயத்தில் சில விஷயங்களை கற்றுக்கொண்டேன். நாம் அனைவரும் இப்பொழுது வீட்டிற்கு செல்லலாமா? இந்த நல்ல விஷயத்தை நந்திக்கும் நாம் சொல்ல வேண்டும் அல்லவா? அனைத்தும் சரியாகிவிட்டதென்று. நந்தியும் மற்றும் கணங்களும் மானசாவை பார்ப்பதற்கு அவர் நிச்சயமாக ஆர்வத்துடன் இருப்பார்கள். நீங்கள் கூறியதற்கான அர்த்தம் எனக்கு புரிந்தது. மானசாவின் மனதில் இருந்த விஷம் இப்பொழுது அழிந்துவிட்டது. ஆனால் இப்பொழுதும் சிலரின் மனதில் அதிகமான விஷம் இருக்கிறது. அந்த விஷத்தை நாம் தடுக்க வேண்டும். சில சமயங்களில் அக்னியை கட்டுப்படுத்த எண்ணினால் அதன் விளைவு விபரீதமாகலாம். அதே சமயம் அந்த அக்னியை கட்டுப்படுத்தாதிருந்தால் அது அடங்கிடவும் வாய்ப்புள்ளது. ஆகட்டும் மகாதேவா, இந்த நெருப்பு தானாகவே அணையும் என்ற நம்பிக்கையில் நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அனைத்து நிகழ்வுகளையும் பார்த்த பிறகும் தன்னுடைய தவறு என்னவென்பது அவருக்கு புரியாவிட்டால் அதன் பிறகு ஒரு தாயோ இல்லை மகா காளியோ யாராலும் அவரை மன்னிக்க முடியாது.